வணக்கம் நேயர்களே, வணக்கம் சார். வெல்கம் டு ஏஜிஎஸ் அஸ்ட்ரோ எனர்ஜி பவர் சிஸ்டம்ஸ். நான் உங்கள் ஜி அக்ஷராஸ்ரீ. நான் சாரை பற்றியோட வீடியோஸ் நிறையா பார்த்துருக்கேன். சார் ஃபுல்லாகவே நிறையா பேசுவார், பாசிட்டிவ் நெகட்டிவ்லேருந்து எல்லாத்தையும். ஆனால் அவர் போடுற வீடியோஸ் எல்லாமே பெரியவங்களுக்காக தான் இருக்கும். சரி, இப்போ குழந்தைங்களுக்கும் அவங்க பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் இருக்கா, அவெல்லாம் பார்ப்பாரு அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுருந்தேன். அதனால சார் அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாரு. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம்மா சார். நான் போட்ட நிறைய வீடியோஸை நான் பார்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் பெரியவங்களுக்காக தான் இருக்கு. நீங்கள் செக் பண்ணுற வீடியோஸையும் நான் நிறையா பார்த்துருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இதே மாதிரி குழந்தைங்களுக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் செக் பண்ணி பார்ப்பீங்களா? செக் பண்ணி பார்ப்போம்மா. உங்களை மாதிரி குழந்தைகளுக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் செக் பண்ணி பார்ப்போம். அவங்க பாசிட்டிவாக இருக்காங்களா நெகட்டிவாக இருக்காங்களான்னு செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். ஓகே சார். இப்போ ஒரு குழந்தை நெகட்டிவாக இருக்குது. அவங்க நெகட்டிவாக இருந்தால் அவங்களுக்கு எந்த பக்கம் நெகட்டிவாக இருக்கும்? எப்படி, இல்லை ஹெல்த் பக்கமா, இல்லை ஸ்டடீஸ் படிக்கிற இடம் பற்றி நெகட்டிவாக இருக்குமா? அது எப்படின்னாம்மா செக் பண்ணால் தெரிஞ்சிடும். அவங்களுக்கு பிளானட் ரெண்டையுமே பண்ணும். படிப்புலையும் தடை பண்ணணும், உடல் ரீதியாகவும் ஹெல்த் ரீதியாகவும் அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணும். அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். அப்போ அவங்களுக்கு இன்கேஸ் நெகட்டிவாக வர மாதிரி இருந்துச்சுன்னா ப்ரிகாஷன்ஸ் என்ன? அவங்க எப்படி அதுல இருந்து தள்ளி வைக்க? வெளியில இப்போ பிளானட் இருக்குது, நான் 9 பிளானட் இருக்கு. எந்த பிளானட் அவங்களுக்கு நெகட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணுது, எந்த பிளானட் ஆக்டிவேஷன் நெகட்டிவா இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம்னா அவங்க படிப்பை தடை பண்ற பிளானட் எது, உடல் ஹெல்த் ரீதியா தடை பண்ற பிளானட் எதுங்கிறத நம்ம செக் பண்ணும்போது தெரிஞ்சிடும். அது எந்த பிளானட்டுங்கிறது தெரிஞ்சிடும். உங்களால இப்ப லைவா செக் பண்ணி காட்ட முடியுமா சார்? தாராளமா செக் பண்ணலாமா. ஏன், உங்களையே இப்ப நான் செக் பண்ணி காமிக்கிறேன். உங்க பேரு? ஜி அக்ஷராஸ்ரீ, ரிஷபராசி, கார்த்திகை நட்சத்திரம், கும்ப லக்னம். ஓகேம்மா சார், அந்த பேடு கொடுங்க, கொஞ்சம் பேனா பாத்திரலாமா. ஜி அக்ஷராஸ்ரீ, ரிஷபராசி, கார்த்திகை நட்சத்திரம், கும்ப லக்னம். கும்பலக்கணம். இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்ல எடுத்துட்டு வர்றோமா. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சரி, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கொஞ்சம் கொடுங்க. இப்போ உங்க ரிஷபராசி, கார்த்திகை நட்சத்திரம், கும்பலக்கணம். இப்போ நான் வச்சிருக்க பார்த்தீங்களா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல தான் செக் பண்ண போகிறோம். இப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை உங்கள் உடம்புல டச் பண்ணணும்னா அதோட எனர்ஜி பவர் உடம்புல இருந்து இழுத்து கிரகங்களுடைய பிளானட்டு உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுதா, பிளானட் டிஸ்டர்ப் பண்ணலையா அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும். இப்போம்மா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலியமாக தான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக ஒவ்வொரு கிளைண்ட்டையும் நம்ம பார்த்து துல்லியமாக அவங்களுக்கு என்ன பிளானட்டு வீக்குங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம ஆக்டிவேஷன் பண்ணுறோம். அதனால துல்லியமாக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலியமா நான் கண்டுபிடிக்கிறது எந்த விதமான தடைகள் இருந்தாலும் நிவர்த்தி பண்ணி காமிக்கக்கூடிய அளவுக்கு கரெக்டா அக்யூரேட்டா இருக்கும். இதுல யாரும் மாற்ற முடியாது. அவ்வளோ அக்யூரேட்டா உங்களுக்கு பிளானட்டு நெகட்டிவ் ஆக்டிவேஷன் இருக்குதா, பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் இருக்குதா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? சரிங்க சார். இப்போ நீங்கள் அங்கே உட்காந்துருக்கிறீங்க, அப்படியே நீங்கள் எந்திரிக்கவே வேண்டாம். நீங்கள் இப்போ நான் லெஃப்ட் ரைட்டு அப்படிம்போம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை உங்கள் உடம்புல டச் பண்ணவனே லெஃப்ட்டு ரைட்டு போகாமல் இருந்தால் பாசிட்டிவ் ஆக்டிவேஷனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். பிளானட்னால எந்த பாதிப்பு இல்லைன்னு அர்த்தம். எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குதா அப்படிங்கிறத நான் செக் பண்ணும்போது இந்த நம்ம வச்சிருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் கரெக்டாக அப்படியே போய் லெஃப்ட் உங்களுக்கு ரைட்டு வரும். லெஃப்ட் இப்படி நின்றுக்கும், நின்று அப்படியே ஷேக் ஆகும். அப்படின்னா உங்களுக்கு பிளானட்டு பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறது. அப்போ எந்த பிளானட்டு பாதிப்பு இருக்குங்கிறது அடுத்த இதில் தான் நமக்கு தெரியும். அது முடிஞ்சுட்டு திரும்ப அப்படியே பிளானட் ரைட்டு போய் நின்றுச்சுன்னா, ரைட்லையும் போய் நின்றுச்சுன்னா அது வேற ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறதுனா ஏதோ ஒரு சாபங்கள் சம்மந்தப்படுது அப்படின்னு அர்த்தம். இப்படி ரெண்டுமே லெஃப்ட் ரைட்டு இது ரெண்டுமே இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக வந்துருச்சுன்னா உங்களுக்கு கிரகங்களுடைய பாதிப்பு இல்லை, மற்ற சாபங்கள் பாதிப்பு இல்லைங்கிறதுனால உங்களால் ஸ்டடியை அவங்க கரெக்டாக படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லை, ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது தான் மெயின்.
அப்போ வந்து யாருக்கு இதில் வந்து ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதை வந்து எப்படின்னா நம்ம இப்போ உங்களுக்கு செக் பண்ணும்போதே நேயர்கள் வந்து பார்ப்பாங்க. ஓ இது இப்போ நேயர்கள் பார்க்கும்போது புரியும். இப்போ நம்ம என்ன எப்படி புரியும் அப்படின்னு சொன்னால், நம்ம இதுவரையும் ஜாதகத்தை தான் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ ஈஸியான மெத்தேடில் வந்து அந்த கிரகங்களுடைய பிளானட்டோடைய ஆக்டிவேஷனை வந்து நம்ம நேரடியாகவே கண்டுபிடிச்சிடுறோம். இன்ஸ்ட்ருமெண்ட் மூலியமா நான் செக் பண்ண உடனே கண்டுபிடிச்சிடுறோம். எப்படின்னா இந்த உடம்புல டச் பண்ண உடனே அதோட எனர்ஜி பவரை இழுத்து கிரகங்களுடைய பாதிப்பு எப்படி இருக்குது, எந்த மாதிரி இருக்குங்கிறத கரெக்டாக காமிக்கும். இன்ச்சு பையா நகரும். இப்போ பிளானட் வந்து நகர்ந்துகிட்டே இருக்கு. 24 மணி நேரம் பிளானட் நகர்ற மாதிரி இன்ச்சு பையா நகரும். இப்போ இதுல வந்து லெஃப்ட் ரைட்டு நகராம ஸ்ட்ரைட்டாவே இருக்குது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து பிளானட்டுகள்லாம் பாதிப்பு இல்லை, அப்போ ஓகே அப்படின்னு நம்ம டிக் அடிச்சிடலாம். அதுதான் மெயின். ஓகே. ஒரே ஆளுக்கு ரெண்டு பக்கமுமே வந்து ஒரே ஆளுக்கு ரெண்டு பக்கமே வருது அப்படின்னா அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, பிளானட்டோட டிஸ்டர்பன்ஸ் இருக்குங்கிறது அர்த்தம். உங்களுக்கு லெஃப்ட் அப்படின்னா கிரகங்கள் பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம். அப்ப எனக்கு ரைட்டுன்னா நம்ம மூதாதையருடைய வழி வந்த சாபங்கள் தொடருதுன்னு அர்த்தம், இருக்குங்கிறது அர்த்தம். ஓகே. அப்போ என்னை இப்போ செக் பண்ணுறீங்களா? ஓ தாராளமாக செக் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு செக் பண்ணால் தான் தெரியும். இப்போ நான் சொன்ன விஷயத்தில் வந்து இப்போ அவங்க சிறு வயசாகவும் இருக்கலாம், பெரியவங்களுக்கு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ எங்களுக்கு இந்த மாதிரி பார்க்கல அப்படிங்கிறீங்க. அப்போ பார்க்கும்போது அவங்களுக்கு படிப்பில் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி கதிர்வீச்சு, கிரகங்களுடைய கதிர்வீச்சோ இல்லை சாபங்களுடைய கதிர்வீச்சோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணும்போது படிப்புலையும் சரி அந்த டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்தும். அவங்க படிப்பில் அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வெளியில் வர்றது எப்படிங்கிறதையும் நம்ம ஆக்டிவேஷன் பண்ணி காமிக்கலாம். அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக நேயர்களுக்கு வந்து புரிஞ்சுக்கும். நீங்கள் கேட்டிருக்க கொஸ்டின் வந்து ரொம்ப சூப்பரான கொஸ்டின். அதை நம்ம இப்போ வந்து நேயர்களுக்கு வந்து கரெக்டாக நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து எந்திரிக்க வேண்டியதில்லை. நீங்கள் உட்கார்ந்துருக்க இடத்துலையே வந்து இப்போ உங்கள் பேர் நட்சத்திரம்லாம் சொல்லியிருக்கிறீங்க. உங்கள் பேர் அக்ஷராஸ்ரீ, ரிஷபராசி, கார்த்திகை நட்சத்திரம், கும்பலக்னம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ நீங்க வந்து பாசிட்டிவ் ஆக்டிவேஷன்ல இருக்கீங்களா, நெகட்டிவ் ஆக்டிவேஷன்ல இருக்கீங்களான்னு ஃபர்ஸ்ட் நம்ம உங்களுக்கு பார்த்துக்கலாம். பார்க்கும்போது மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓ நெகட்டிவா பாசிட்டிவாங்கிறது தெரிஞ்சிடும். பார்க்கலாங்களா? ஓகே. இல்லை நார்மலாக நீங்கள் அப்படியே உட்காருங்க. இப்போ நான் செக் பண்ணுறது பாருங்க. நான் எல்லாம் சொல்லியிருக்கேன், லெஃப்ட் ரைட்னு சொல்லியிருக்கேன். இது மூவ்மெண்ட் எப்படி ஆகுதுன்னு பாருங்க. இப்போ வந்து லெஃப்ட் போகல, ரைட்டும் போகல, ஸ்ட்ரைட்டாக இருக்கு. அப்போ வந்து கிரகங்கள் பாதிப்போ இல்லை நம்ம முன்னோர்கள் பாதிப்போ எது உங்களுக்கு இல்லை. அப்போ உங்களுக்கு படிப்பில் எந்த விதமான தடை இல்லை. இதை மட்டும் இல்லை, இப்போ வந்து நான் இதே ஷேக்கில் வந்து நான் லெஃப்ட் போய் நின்னாலும் நீங்கள் பாசிட்டிவ் ஆக்டிவேஷனில் இருக்கேன்னு காமிக்கும். அப்போ கிரகங்கள்லாம் வந்து பாசிட்டிவ் ஆக்டிவேஷனில் இருக்கிறதுனால இந்த டைரக்ஷன் வந்து திரும்ப இங்கே தான் இருக்கும். இப்போ என்னுடைய கையில் இருந்து நான் அப்படி எடுத்து இங்கே இப்படி பிடிப்பேன், இந்த பக்கம் வச்சுருக்கேன். ஆனாலும் இந்த டைரக்ஷன் நீங்கள் பாசிட்டிவ் ஆக்டிவேஷனுங்கிறதுனால உங்களை நோக்கி தான் வரும். அந்த எனர்ஜி பவர் நம்ம டச் பண்ணோம் இல்லைங்களா, இப்போ உங்களை நோக்கி தான் வருது. ஏன் திரும்ப அந்த பக்கம் போகல அப்படின்னு சொன்னால் கிரகங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு இருக்கிறதுனால நான் என்னுடைய கையில இருந்து லெஃப்ட் நான் தள்ளி இப்படி பிடிச்சாலுமே உங்களுடைய எனர்ஜி பவரை இழுத்து திரும்ப அதே இடத்துக்கு தான் அது வரும். வருதுங்களா? வருது. இதே மாதிரி ரைட்டு அப்படி டச் பண்ணனாலும் இந்த எனர்ஜி பவர் வந்து நீங்க பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் நம்ம சொன்னோம்ல, இத முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பாங்க. இதோட கதிர்வீச்சு உங்களுக்கு பாசிட்டிவா தான் கொடுக்குது. அப்ப எனக்கு முன்னோர்கள் சாபம் எதுவுமே இல்ல, கிடையாது. சரி. அப்ப உங்களுக்கு வந்து இப்ப ரெண்டுமே இல்ல அப்படிங்கறத வந்து கரெக்டா காமிக்குது. இல்ல இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த நம்ம வச்சிருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் கரெக்டா லெஃப்ட் போய் நின்றோம், இல்லைன்னா ரைட்டு போய் நின்றோம். இது லெஃப்டோ ரைட்டோ போகல அப்படிங்கிறது ஸ்ட்ரைட்டா தான் இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த எனர்ஜி பவர் உடம்புல வந்து கிரகங்களுடைய பிளானட்டோடைய பவர் ஃபுல் பவரா இருக்கு. ஃபுல் பவர்னா பாசிட்டிவா இருக்குன்னு அர்த்தம். அப்ப வந்து படிக்கிறதுக்கு உண்டான பிளானட் எது? புதன் தான் சொல்லுவாங்க படிக்கிறதுக்கு. அப்ப அந்த புதன்கிற பிளானட்லாம் வீக் இல்ல, புதன் மட்டும் இல்ல, 9 பிளானட்டுமே பாசிட்டிவா தான் இருக்கு. இந்த 9 பிளானட் பாசிட்டிவோட மற்ற தெய்வீக ஆற்றலும் அந்த முன்னோருடைய ஆசீர்வாதமும் பரிபூர்ணமா இருக்கனால உங்களுக்கு வந்து பிளானட்டுகள் நெகட்டிவ் கிடையாது.
அப்படிங்கிறத கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி இப்படி ஒவ்வொருத்தங்களையும் தான் தனித்தனிப்பட்ட முறையில நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா, அவங்களுக்கு எந்தெந்த விதமான பிளானட் பாசிட்டிவா இருக்குது, நெகட்டிவா இருக்குன்னு கண்டுபிடிச்சா, அந்த பிளானட்ட அவங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணோம்னா, அவங்களும் உங்களை நான் செக் பண்ற மாரி அவங்க நெகட்டிவா இருந்தாலும் அவங்களும் பாசிட்டிவ் ஆகி, அவங்க படிக்கிற ஸ்டேஜ்ல இருந்து ஒரு மதிப்பெண் மார்க் எடுக்கிறதுல இருந்து சரி, அவங்களுடைய டேலண்ட்டும் சரி, கிரகங்கள் வந்து ஆக்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த உடம்புல இருந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்தவனே எந்த பிளானட் வீக்கோ அந்த பிளானட்டுக்கு உண்டான பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் உங்களுக்கு கொடுத்தவனே சராசரியா அவங்களும் 100 மார்க்குங்கிற மாதிரி 100 மார்க் வந்துட்டவனே அவங்களும் நல்லா படிக்க முடியும். ஹெல்த் ரீதியா அவங்கனாலேயும் எல்லா விஷயத்திலும் ஜெயிக்க முடியும். இந்த மாதிரி பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் நம்ம பண்ணலாம். இப்ப நம்ம ஜாதகத்தை எடுத்து எடுத்து நம்ம பார்த்துக்கிட்டே இருந்து ஜாதகத்தை மட்டும்தான் பார்க்குறோம். அதுக்கு மேல தெரியல. பிரபஞ்சத்தில் சக்தி கிரகங்கள் ஆக்டிவேஷனை வந்து ஈஸியா கண்டுபிடிக்கிறோடைய மெத்தட் இது. ரொம்ப ஈஸியா நம்ம ஜாதகம் பார்த்துட்டோம், நட்சத்திரம் பார்த்துட்டோம், இப்படி எல்லாமே பார்த்துட்டோம், திசையில நடக்கல, புத்தியில நடக்குன்னு எல்லாம் சொல்றாங்க. நடக்கல அப்படின்னா பிளாக் எங்க இருக்குன்னு நம்ம கவனிக்கல. அதை நம்ம ஷார்ட்டாவே பார்த்துட்டோம், ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். ஓ, இந்த பிளானட் வந்து இவங்களை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறத இதுலயே தெரிஞ்சுது. அப்ப இந்த பிளானட்டை மட்டும் இவங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணா ஓகே. இப்ப இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, குழந்தை படிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு வந்து புரியுற மாதிரி இருக்கும். அவங்க அடுத்த ஸ்டேட்டஸ்க்கு போறதுக்கு அவங்களுக்கே தெரியும். இப்ப நெகட்டிவ் ஆக்டிவேஷன்ல இருக்கிறவங்களை பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணா தானே அவங்களுடைய நாலேஜபிள் வளரும், அவங்களுடைய மைண்ட் செட் பிரைட்டா இருக்கும். இப்ப இல்லைன்னா இப்ப நீங்க என்கிட்ட எதிர் கொஸ்டின் கேக்குறீங்க, என்கிட்ட கொஸ்டின் கேட்கும் போது உங்களுக்கு ஏன் தடுமாற்றம் வரமாட்டேங்குது, சொல்லக்கூடிய விஷயத்தை ஏன் ஈஸியா புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, கிரகங்கள் எல்லாமே பாசிட்டிவா இருக்கு, நெகட்டிவ் ஆக்டிவேஷன் காமிக்கல. அப்ப அதனால நீங்க ஈஸியா உள்வாங்க முடியும், உங்களால எல்லா விஷயத்தையும் எதிர்நோக்க முடியும், நீங்க தைரியமா போல்ட்டா பேச முடியும். எப்பயும் உங்களுடைய வைப்ரேஷன் பாசிட்டிவா இருக்கனால உங்களுடைய வளர்ச்சி அப்படியே போக 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 அடுத்த ஸ்டேஜுக்கு போய்கிட்டே இருக்கும். சூப்பர் சார், நீங்க ரொம்ப நல்லா சொன்னீங்க. எங்கிட்ட இருந்த கேள்விகள்லாம் நீங்க ரொம்ப நல்லாவே நிறைவேற்றிட்டீங்க. நீங்க ரொம்ப ப்ராக்டிக்கலாகவும் சொன்னீங்க, லைவாகவும் சொன்னது எல்லாத்துக்கும் நேயர்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு ஏதாவது கேள்விகள் இல்லைன்னு ஏதாவது குறைகள் இருந்தால் கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கன்சல்ட் பண்ணிக்கோங்க. வேற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் நான் ஜி அக்ஷராஸ்ரீ. நன்றி, வணக்கம்.